ஜேபி நமகா. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது இந்த உடல் எத்தனை நிலையை அடைகிறது, அதே போல் இந்த ஆன்மாவும் எத்தனை நிலையை அடைந்து பிரம்மத்தோடு கலக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு முளை, அதாவது ஒரு விதை, அது முளையிட்டு அது செடியாகி மரமாகி பூ கொடுத்து காய் காய்த்து பழமாகி மீண்டும் அது விதையாகிறது. இப்போ விதைகளிலிருந்து மீண்டும் அந்த ஜீவன் உற்பத்தி ஆகிறது. அதே போல் இந்த ஆன்மா எத்தனை நிலை அடைகிறது அப்படின்னாலும் அதே போல தான். அதாவது பூலோகம் நம்ம வாழக்கூடியது, அப்புறம் உபர்லோகம், சுவர்லோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சக்திலோகம், அதாவது பிரம்மலோகம். இப்படி 7 நிலைகள் கொண்டு பிரம்மத்தோட கலக்கிறது. பிரம்மத்தோடு கலக்கணும் அப்படின்னா நாம் வெறும் புண்ணியம் பண்ணிக்கணும். அப்போ புண்ணியம்னா என்ன அப்படின்னா அச்செயல், அதீதமாக தான தர்மங்கள் இயன்ற வரைக்கும் செய்யும் பொழுது இதுவே நம்ம உயர்ந்த இடத்துல வைக்கும், வாழும் போதும். அதே போல் நம்ம காலமானதுக்கு பின்னும் நம்முடைய ஆன்மா உயர்ந்த இடமான பிரம்மலோகத்தில் கொண்டு போய் நம்மளை ஐக்கியப்படுத்தும் என்பதை சொல்லி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, சுவாகதம்.